நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். நேபாளத்தில் நேற்று காலை நடந்த வெள்ளப்பெருக்கு ஒட்டுமொத்தமான இந்தியாவையும் உலுக்கி போட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நேபாளத்தில் இதுவரைக்கும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிற பல பேர் இந்தியாவை சார்ந்தவர்கள். ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அதில் இத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு ஒரு அரசு அறிவிக்கும். ஆனால் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னே அறிவிக்க முடியாத அளவுக்கு 1500 பேர் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்காங்க. கண்டுபிடிக்க முடியல, யாருடைய உடலும் கிடைக்கல. தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் இருந்து மட்டும் 57 பேர் போயிருக்காங்க, அவங்க மாயமாயிருக்காங்க. சென்னையில் குரோம்பேட்டையை சார்ந்த ஒரு தனியார் நிறுவனம் ஆன்மீக பயணிகளை அனுப்பி வச்சிருக்கு. அந்த நிறுவனத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்டவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் கண்ணீர் விட்டு அவர் அழுததை பார்த்தது கிடையாது. முதல் முறையாக அவர் கண்ணீர் விட்டு அழுது ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. கிட்டத்தட்ட ஈசா மையத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட 80 பேர், அதுவும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, தமிழ்நாடு, இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் 80 பேர், கிட்டத்தட்ட அதில் 34 பெண்கள், ஒரு 40க்கும் மேற்பட்ட ஆண்கள், எல்லாமே யங்ஸ்டர்ஸு, 80 பேர் மாயமாயிருக்காங்க. அந்த 80 பேருடைய நிலை என்ன என்பது தெரியல. 1500 பேர் இதுவரைக்கும் காணாமல் போயிருக்காங்க. 120க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. A flash flood between Tibet and Nepal border, and on the Nepali side, as per the Indian news reports, about 484 people have gone missing, and on this side we don't have any official information. At 9:05 he sent a message that they have arrived at immigration. எப்படி நடந்துச்சு இந்த நேபாளத்தினுடைய வெள்ளம்? பொதுவாக ஒரு இந்தியா பல்வேறு நிலநடுக்கங்களை பார்த்துருக்கு, பல்வேறு பூகம்பங்களை பார்த்துருக்கு, சுனாமியை பார்த்துருக்கு, பல ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த வெள்ளத்தை போல ஒரு பெருவெள்ளம் பார்த்துருக்கா, அதுவும் நம்ம சமகாலத்தில் பார்த்துருக்கா அப்படின்னா நிச்சயமாக பார்க்கல. ஒரு புகைப்படம் இந்த நேபாளத்தில் நடந்த இந்த பேரவலத்தை சொல்லிடும். நேபாளத்தில் ராசுவா அப்படிங்கிற பகுதியில் போட்டே ஹோசி என்று இந்த ஆறு அழைக்கப்படுது. இமயமலையில் வரக்கூடிய இந்த ஆறு நேபாளம் வழியாக பீகார் வரைக்கும் இந்த ஆறு வருது. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறு. இந்த ஆறுக்கு ஹோசி என்று அழைக்கப்பட்டாலும் இந்த ஆற்றுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பீகாரின் துக்கம். இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய வண்டல் காரணமாக இந்த ஆறு அடிக்கடி தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆறு பாதையை மறந்ததுனால, அந்த பாதை மாற்றப்படுவதனால ஒரு ஆறு ஒரே வழியில் பயணிக்கிறா, அந்த ஆற்று படுகையில் மட்டும் பாதிப்பு ஏற்படும். இந்த ஆற்றினுடைய பாதை மாறுவதனால அந்த ஆறு மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் எப்போதெல்லாம் அந்த ஆற்றில் வெள்ளம் வருதோ அப்படி பாதிக்கப்படும். 2008 கிட்டத்தட்ட இந்த ஆறுடைய பாதை மாற்றப்பட்டதில் பீகாரில் மட்டும் 100 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்படி ஒரு 100 ஆண்டுகள் எடுத்தோம்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பீகார் மக்கள். அதனால் பீகாரின் துக்கம் என்று இந்த ஆறு அழைக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றுல தான் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. வெள்ளம்னா பொதுவாக ஆற்றுல நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் பார்த்துருக்கோம், காவிரி ஆறு வெள்ளம் பார்த்துருக்கோம், கடைபுரண்டு ஓடி இருக்குது. அப்படி பல்வேறு ஆறுகளில் வெள்ளங்களை பார்த்துருக்கோம். வைகை ஆறில் கூட ஒரு ஒன்ஸ் அப்பான் டைம் வெள்ளம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஊர் ஆறுகளில் வெள்ளம் இருக்கான வாய்ப்பு கிடையாது. தாமிரபரணியில் 2023ஆம் ஆண்டு வெள்ளம் வந்துச்சு, ஆனால் உயிர் சேதம் பெருசாக ஏற்படலை. அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களில் தண்ணி உள்ளே வருது. அது முன்னாடியே எச்சரிக்கைப்படுச்சுன்னா மழை பொழிந்து தண்ணி வருது. அப்போ மழை பொழிவு கூடுது, மணிமுத்தாரில் கண்ணாடி கூடுது, பாபநாசத்தில் கண்ணாடி கூடுங்கும்போது முன்கூட்டியே எச்சரிக்கிறாங்க. ஆற்று படியில் இருக்கிற மக்கள் வெளியேறும்பாங்க. இப்போ காவிரியில் வெள்ளம் வரும்போது உய்யங்கொண்டான் வாய்க்கால் பக்கத்தில் கூடிய மக்கள், உறையூரில் இருக்க மக்கள்லாம் கொஞ்சம் வெளியேறுங்கன்னு சொல்லி எச்சரிப்பாங்க. மக்கள் எழுதிடுவாங்க, தண்ணி மட்டும் வீட்டுக்குள்ளே வரும். அப்படித்தான் சென்னையிலையும் எப்போ வெள்ளம் வந்தாலும் நமக்கு ஒரு முன்கூட்டியே எச்சரிப்பாங்க. இல்லை மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், மழை பொழிவை பார்த்துட்டு நம்ம ஒன்று வீட்டில் இருப்போம், வீட்டை விட்டு வெளியே வருவோம். ஆனால் இங்கே என்னென்னா மழை பொழிந்து வெள்ளம் ஏற்படலை. ஒரு புகைப்படம், இந்த புகைப்படம் இதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டுச்சு. இந்த புகைப்படத்தில் இந்த ஆறு ஓடுது, இதே ஹோசி ஆறு ஓடுது. இது அப்படியே இந்த வெள்ளத்துக்கு பிறகு, அதாவது நேற்று காலை 9 மணிக்கு திடீர்னு ஏற்பட்ட இந்த வெள்ளத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படம்.
இதில் ஏதாவது ஒன்று அடையாளம் தெரியுதா? ஒரு ஆறு அப்படியே தலையில் அந்த ஊரையே புரட்டி போட்டு சகதி காடா, சேறு காடா மாற்றிருக்கு. சகதி காடா மாட்டும் போது யாராவது ஒருத்தர் தப்பிக்க முடியுமா? ஒரு ஆற்றுல தண்ணி வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வரும், நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கலாம், மாடிக்கு போகலாம். சகதி சேறு எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து ஒரு பெரிய பாறை, எப்படி வச்சாலும் ஒரு 12 அடி உயரம், ஒரு 10 அடி அகலம் இருக்கும். ஒரு இந்த மாமல்லபுரத்தில் நிற்க முடியாது தனிப்பாறை, அந்த மாதிரி ஒரு பாறை இந்த ஆறு உருட்டிட்டு வருது. தரையில் மேலேருந்து விட்டு வருது. தரையில் அந்த ஆற்றுனுடைய தண்ணியினுடைய ஃபோர்ஸில் ஒரு பெரிய பாறை உருண்டுட்டு வருதுன்னா இப்போ மனிதர்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது யாருக்குமே விட கிடைக்கல. மேலே இமயமலையிலுடைய பனிப்பாறைகள் வந்து திடீர் என்று உருகி, அந்த பனிப்பாறைகள் உருகி வரக்கூடிய அந்த ஃபோர்ஸில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 5.2 ரிக்டர் பதிவாகுது. அந்த நிலநடுக்கமும் இந்த பனிப்பாறையை உருகியும் ஒரே நேரத்தில் இந்த ஆற்றுல இது பண்ணுறதுனால ஆறு அப்படியே பொங்கிருச்சுங்கிறாங்க. அதாவது ஆற்றுக்குள்ள பனிப்பாறை வந்து ஒரு கொட்டுற நேரத்தில் அங்கே ஒரு ஃபோர்ஸ் ஏற்பட்டு ஒரு அதிர்வு ஏற்படுது. அந்த அதிர்வில் மொத்த தண்ணி எப்படி வச்சாலும் 25லேருந்து 30 அடி தூரத்துக்கு தண்ணி. ஒருத்தன் சாதாரணமாக பயணிகள், அந்த சுற்றுலா போன பயணிகள் வந்து ஒரு ஆற்றுல வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்க அந்த நேரத்தில் கடலில் சுனாமி வருது. கடலில் இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் அதிர்வில் கடலில் சுனாமி ஏற்பட்டுச்சு. ஆற்றுக்குள்ளே சுனாமி வந்து அப்படி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆரன் சுனாமின்னு சொல்லலாம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, அங்கேருந்து தண்ணி வருது, அப்படியே கொந்தளிக்குது. ஒரு 25 அடி 30 அடி உயரத்துக்கு வருது. அப்போ என்ன செய்ய முடியும்? ஆற்றுல வந்து தண்ணி வரும்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். அதுதான் ஆற்று வெள்ளம். ஒரு 5 அடிக்கு ஓடுது ஆறு, அப்படியே 6 அடியாக மாறும். அப்படி நேரம் போக 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 அப்படியே அதிகரிக்கும். திடீர்னு கூட அதிகரிக்கும். ஒரு 1/2 hour 1 மணி நேரத்தில் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது செகண்ட்ஸில், ஃப்ளாஷ் ஆஃப் செகண்டில், அதாவது யாரும் தப்பித்து செல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பையும் இந்த ஹோசியாறு வழங்கலை. ஒரு நொடியில் ஒட்டுமொத்தமான நேபாளத்தில் அந்த ராசுவா பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கு. பெரும்பாலும் இங்கே சுற்றுலா செல்லக்கூடிய மக்கள் வந்து நேபாளத்தினுடைய அழகை தரிசிக்கணும், நேபாளத்தில் போய் குளிரை அனுபவிக்கணும், நேபாள மலையை ரசிக்கணும், நேபாளத்தில் போய் 4 நாள் நம்ம ஊரில் போய் இங்கேருந்து பாண்டிச்சேரி கிளம்பி போகிறாங்க, கொடைக்கானலுக்கு போகிறாங்க, போயிட்டு ஒரு 4 பீரை போட்டு தங்கிட்டு வரணும் அப்படின்னு போகிறவங்க கிடையாது. நேபாளத்தின் அழகையோ, நேபாளத்தில் ஓய்வெடுக்கவோ, நேபாளத்தில் வந்து தங்களுடைய பொழுதுகளை கழிக்க போகிறதில்ல. நேபாளத்தை ஆன்மீகத்திற்காகத்தான் பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு 95 விழுக்காடு போவாங்க. அதோடு சேர்த்து ஓய்வு நேரத்தையும் கழிப்பாங்க. அப்படி தான் போகிறாங்க. இந்த ஈசாலேருந்து போனவங்களாகட்டும், இந்த குரம்பேட்டில் மகாதேவ்
கைலாஷ் யாத்ரா. அப்படி அந்த நிறுவனத்தின் பேரே மகாதேவ் கைலாஷ் யாத்ரா. அப்போது சீனாவினுடைய எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய திபெத்தில் தான் இந்த கைலாச மலை இருக்குது. கைலை என்றும் கைலாசம் என்றும் கைலாஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுடைய வாழ்விடமாக அது கருதப்படுகிறது புராணங்களின் அடிப்படையில். பௌத்த மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் அது ஒரு முக்கியமான தலமாக கருதப்படுவதனால யாரும் அந்த மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி கிடையாது. அந்த மலையை பார்ப்பதற்கு, தரிசிப்பதற்கு தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கைலாய மலையை பார்ப்பதற்காகத்தான் பெரும்பாலும் கைலாசம் டூர் போகிறதா எல்லாரும் போகிறாங்க. அப்போ யாருமே தங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு போகிறவங்க இல்லை. ஆன்மீக தேடலுக்காக போகக்கூடியவங்க பெரும்பாலும் ஓய்வு பெற்றவர்கள் அதிகமாக. ஒரு கைலாசம் போயிட்டு வருதுங்கிறது இங்கே ஹஜ் யாத்திரை போகிறோம், இல்லை இயேசுநாதர் பிறந்த இடத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு அவங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் போவது போல பெரும்பாலும் இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு முறை காசிக்கு போகணும், ஒரு முறை கைலாயத்துக்கு போய் தரிசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அவங்களுடைய ஒரு லட்சியமாக இருக்கும், பெரிய ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கும். அப்படி தான் போகிறாங்க. காசிக்கு போகிறது, ராமேஸ்வரத்துக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஆன்மீக பயணம் இருக்கும். அப்படி போவங்க எல்லாருமே வயதானவர்கள். பெரும்பாலும் ஒரு 40 வயதை கடந்தது. ரொம்ப சின்ன சின்ன பசங்க இங்கே போகிறது கிடையாது, போகவும் மாட்டாங்க. குடும்பத்தோடு அழைச்சிட்டு போனதான் உண்டு. அப்போ இப்படி போனவங்க தான் இன்றைக்கி பெரும்பாலும் உயிரிழந்திருக்காங்க. இவங்க யாரும் ஓய்வை கழிக்க போனவங்க கிடையாது. ஓய்வை கழிக்க போயிருந்தால் அவங்க டைம் பார்த்து, டேட்டு பார்த்து, மழை வருதா மழை வரலையா, எந்த மாதிரி வெதர் எப்படி இருக்கும், ஏன்னா என்ஜாய் பண்ண போகிறவங்க தான் இதெல்லாம் பார்ப்பான். இவங்களுக்கு ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை கைலாயத்துக்கு போய் பார்க்கணும், ஒரு பயணம் பண்ணணும் அப்படின்னு போகக்கூடியவங்க. அதனால் இதில் எந்த விதமான பெரிய திட்டமிடலுக்கான வாய்ப்பு கிடையாது. நிறுவனங்களை இதில் குறை சொல்ல முடியுமா? நிறுவனங்கள் சரியாக கணிச்சிருக்கணும், மழைப்பொழிவுகளை பார்த்துருக்கணும், திட்டமிடலை பார்த்துருக்கணும் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை யாராலும் கணிக்க முடியல. நேபாள அரசாங்கம், இந்தியாவுடைய அரசாங்கம், இராணுவம் யாராலையும் கணிக்க முடியலை. கணிக்க முடியாத ஒரு பெரு விபத்து இதில் நிகழ்ந்திருக்கு, ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது. Oh my god, Mario. Mario, भाग, get out, भाग. कसको गयो 3टा 4वटा இவ்வளவு பெரிய பேரிடர் நிகழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும், கும்பகோணம் மற்றும் சென்னையை சார்ந்தவர்கள் மட்டும் ஒரு 90 பேர், ஈசா மையத்தின் சார்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் போயிருக்காங்க. இன்னும் பல ஊர்களில், அதாவது 1500 பேர் என்பது ஒரு குத்துமதிப்பான கணக்கு. எண்ணிக்கை கூடலாம். தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே ஆயிரக்கணக்கான பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 2 நிறுவனங்கள் சொல்லியிருக்கு எங்கள் டீம் போயிருக்குன்னு. சத்குரு ஜக்கி வாஸ்தேவ் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்காங்க. இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்கள்லேருந்து இந்த சீசன் ரொம்ப இதாக இருக்கும், பீக்காக இருக்கும். அதை பயன்படுத்தி அவங்க பலாயிரக்கணக்கான பேர் போயிருக்காங்க. அதுவும் இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும். அவங்களாம் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இப்பேற்பட்ட ஒரு பேரிடரை குறித்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்கட்சிகள் கொண்டு வர முனைகிற பொழுது அது குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர தமிழக அரசு தயங்குகிறது மட்டும் இல்லாமல், தடுத்தது மட்டும் இல்லாமல், நேபாளம் என்பது இந்தியாவினுடைய ஒரு பகுதி கிடையாது. நேபாளம் ஒரு தனி நாடு. அப்போ அங்கே வெளிநாடு வாழ் துறையின் சார்பாக அந்த அமைச்சர் தான் இதற்கான இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து, இல்லை இந்த நிலை குறித்து சட்டசபையில் பேசணும். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான துறையினுடைய அமைச்சர் தென்னரசுன்னு ஒருத்தர் இருக்கார். இந்த தென்னரசு பேசாமல் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி, இந்த தமிழ் வளர்ச்சி, இந்த 4-5 துறையை வச்சிருக்கிற எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி எந்திரிச்சு பதில் சொல்லக்கூடிய இந்த ராஜ்மோகன் பேசுகிறாப்புல. ராஜ்மோகனுக்கும் அந்த துறைக்கு என்ன சம்பந்தம்? இல்லை எது பேசினாலும் ராஜ்மோகன் தான் பேசுவாரா? மற்ற அமைச்சர்லாம் டம்மி பீஸா? இந்த இதில் நான் இதை பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா ராஜ்மோகன், ஆதவ், நிர்மலை தவிர வேற எல்லா அமைச்சர்களுமே டம்மியாக இருக்காங்களா? டம்மியாக போஸ்டிங் போட்டு வச்சுருக்கீங்களா? இந்த 3 பேர் தான் எல்லாத்தையும் தான். முதலமைச்சருடைய குடிநீர் வழங்கல் துறைக்கா இவர் தான் பேசுவார். நேபாளத்தில் வெள்ளமா இவர் தான் பேசுவார். அப்போ தென்னரசு என்ன பண்ணுவார்? ஓஹோ
पूरा ड्याम फुटेर आयो यार पूरा चाइनाको ड्याम फुटेर आएर रहेछ ल त्रिशुली बजारै गयो यार ल गयो यार விமர்சனங்கள் நிறைய உண்டு. சத்குரு ஜக்கி வாஸ்தவர்கள் மீது நானே விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவருடைய கண்ணீர் வந்து அந்த காணொலியை பார்த்தோன்னே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவரை பொறுத்தளவில் ஒரு நிறுவனமாக ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கூட அவரை நம்பி அவர் ஏற்பாடு செய்த ஒரு பயணத்தில் 80க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயர்ந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி அவருக்கு ஒரு பெரும் வலியை கொடுக்க போய் தான் பொது வழியில் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். அவருடைய கண்ணீர் என்பது ஒரு சாதாரண கண்ணீராக கடந்து போக முடியல. அதை பார்த்தனுடைய எனக்கும் வந்து கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா அதை அவர் அழுதுனால இல்லை, அந்த 80 உயிர்களும் எவ்வளவு வதைப்பட்டு இறந்துருப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக சொல்லிடலாம் 1500 பேர் மாயம், 160 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அந்த 160 பேரும் தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டு மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் காதுக்குள்ளேயும் கண்ணுக்குள்ளேயும் மண் சேறு எல்லாம் ஏறி நுரையீரல் அறுத்து போய் ரத்தம் வந்து இறந்து போகிறதுங்கிறது மிக கொடூரமானது. இது கைலாசம் போய் இறந்துருக்காங்க, நேராக கைலாசத்துக்கே போயிருப்பாங்க, இது ஒரு நல்ல சாவு அப்படிலாம் நம்ம யாராலும் சொல்ல முடியாது. சாவு ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு மரணம். இந்த வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய மரணம் அது யாருக்கும் நிகழக்கூடாது. ஆனாலும் இந்த 160க்கும் மேற்பட்ட இறந்தா சொல்கிறாங்க. மீதவர்கள் மீண்டு வர வேண்டும், அவர் உடனடியாக மீட்டெடுக்கப்பட வேண்டும். இந்த வெள்ளத்தில் பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிற தமிழக உட்பட அனைத்து உயிர்களுக்கும் நம்மளுடைய கண்ணீர் வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி